Exercise 5.2 First question. Find the equation of the parabola. First subdivision. Focus 4, 0. Directrix x is equal to -4. இது ஒரு 2 mark question. ஸோ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா x axis y axis ரஃபாக வரைஞ்சிடணும். x axis y axis 4, 0 இந்த இடத்துல தான் 4, 0 இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். திஸ் இஸ் ஒன்லி 4, 0. ஓகேயா? நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் x is equal to -4. இந்த இடத்துல தான் -4 இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ்னால் ஒரு லைன். இப்போ இது வச்சு நம்ம பேரபோலோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, டைரக்ட்ரிக்ஸ் இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக பேரபோலா இப்படி தான் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி பேரபோலா? பேரபோலா ஓப்பனிங் ரைட்வர்ட்ஸ். அப்போ நேத்தி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y² is equal to 4ax. இப்போ நம்ம a கண்டுபிடிச்சிட்டோன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்போ நேற்றுக்கு ஃபார்முலாஸ் படிக்கும்போது பேரபோலா ஓப்பனிங் ரைட்வர்ட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா? a, 0. இதுதான் நேற்றுக்கு படித்த ஃபார்முலா. இப்போ குவெஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ் 4, 0. இது ரெண்டும் கம்பேர் பண்ணுவங்க. அப்போ உங்களுக்கு a வேல்யூ என்ன கிடைக்கும்? 4. ஸோ இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y² equal to 4, aயோட வேல்யூ 4 into x, that is y² is equal to 16x. Exercise 5.2 First question, second subdivision. Find the equation of the parabola passing through 2, -3 and symmetric about y-axis. Okay, passing through 2, -3 and symmetric about y-axis. இது ஒரு 2 mark question. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் வரைகிறோம். இதுதான் நம்மளுடைய x axis, this is your y axis. சிமெட்ரிக் அபவுட் y axis, அதாவது அந்த பேரபோலா y axisக்கு இந்த சைடும் இருக்குமா? ஓகே, ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தா ஒன்று அந்த பேரபோலா அப்வர்ட்ஸாக இருக்கணும், இல்லாட்டி டவுன்வர்ட்ஸாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக சிமெட்ரிக் அபவுட் y axisன்னு வரும். ஸோ இந்த லைன் வச்சு ஒன்று நமக்கு தெரிஞ்சு போச்சு. parabola is either upwards or parabola is either downwards. Passes through the point 2, -3. 2 இங்கே இருக்கும், -3 இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் 2, -3 4th quadrantல இருக்கிறனால பேரபோலா இது வழியாக பாஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இட் இஸ் எ பேரபோலா டவுன்வர்ட்ஸ். அப்போ தான் ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சிமெட்ரிக் அபவுட் y axis, பாசிங் த்ரூ 2, -3. இப்போ பேரபோலா டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா நேத்தி கிளாஸில் என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? x² equal to -4ay. அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளோட பிரச்சனை இந்த a கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்து a கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? we have to substitute 2, -3 in above equation. இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x இருக்கிற இடத்துல 2, ஸோ you will have 2² is equal to -4a into y இருக்கிற இடத்துல -3. 2² 4 is equal to 12a. Minus into minus plus 4 3s are 12a. So a is equal to 4/12. 4 12 cancel பண்ணலாம்ல. 4 1s are 4, 4 3s are 12. இப்போ நமக்கு இந்த a வேல்யூ தெரிஞ்ச பிறகு இந்த a வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனில் a இருக்கிற இடத்துல நம்ம 1/3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ யூ வில் ஹாவ் x² is equal to -4, a வேல்யூ 1/3y. இது இப்படியே விடக்கூடாது. இந்த 3 நான் இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஹாவ் 3x² is equal to
minus 4y. Exercise 5.2, first question, third subdivision. Find the equation of the parabola whose vertex is 1, minus 2 and focus is 4, minus 2. இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டாலே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் அவர் ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் லெட் மீ மார்க் வேர்டெக்ஸ் 1, minus 2. அப்போ அது இந்த இடத்துல எங்கேயோ இருக்கும். வேர்டெக்ஸ் 1, minus 2, 1, minus 2. Next focus 4, minus 2. Focus 4, minus 2. இப்போ நம்ம பேரபோலோட டைரக்ஷன் பற்றி யோசிக்கணும். எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், ஃபோக்கஸ் வந்து அந்த யூ ஷேப்குள்ளே தான் இருக்கும்னா இந்த பேரபோலா கண்டிப்பாக இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபோக்கஸ் யூ ஷேப்குள்ளே இருக்கும். ஓகேயா? ஸோ இது வச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு, பேரபோலா இஸ் ஓப்பனிங் ரைட்வர்ட்ஸ். இப்போ ஈக்குவேஷன் என்ன? கண்டிப்பாக வேர்டெக்ஸ் 1, minus 2 அப்படி இருந்தால் நம்ம நேற்றுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? y minus k whole square is equal to 4a x minus h. இதில் இந்த h k என்னது? இந்த வேர்டெக்ஸ் தான். வேர்டெக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, 1, minus 2. இதுதான் நம்மளோட h k. ஸோ k இருக்க வேண்டிய இடத்துல -2, h இருக்க வேண்டிய இடத்துல 1. ஸோ இந்த k h தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்னது? a. ஏன்னா எப்போவுமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் வேர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ், இதுதான் நம்மளோட a. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரஃப் காலத்தில் போடுறேன். நம்மளோட வேர்டெக்ஸ் 1, minus 2, ஃபோக்கஸ் 4, minus 2. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஏ. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்படியும் வேர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஒரே லைனில் இருக்கிறதுனால அதோட ஏதாவது ஒரு கோஆர்டினேட், ஒன்று எக்ஸ் கோஆர்டினேட் இல்லாட்டி ஒய் கோஆர்டினேட் சேம் நம்பர்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து என்னது? 1 and 4. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டாலே டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நீங்கள் 1 minus 4ன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி 4 minus 1ன்னு பண்ணாலும் சரி. ஸோ 4 minus 1 பண்ணும்போது என்ன வரும்? டிஸ்டன்ஸு 3. இல்லை நான் 1 minus 4 பண்ணுறேன்னா நமக்கு -3 கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரியும், எப்போவுமே டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் நம்பரில் வராது. ஸோ கடன்னு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். எப்போவுமே வேர்டெக்ஸ் ஃபோக்கஸில் ஒரு செட் ஆஃப் நம்பர் சேமாக இருக்கும். அடுத்த நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களோட ஆன்சர், ஏயோட ஆன்சர் தெரியும். இப்போ இந்த ஏயோட ஆன்சர் தெரிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒய் கே என்ன போட சொன்னேன்? -2. ஸோ மைனஸ் ஆஃப் -2ன்னு என்ன வரும்? +2 whole square. A வேல்யூ 3. ஸோ 4 3s are 12. x minus h. ஸோ x minus hன்னு என்னது? 1. அவ்வளோதான். இது எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை. 2 மார்க்ஸ்க்கு இப்படியே ஸ்டாப் பண்ணால் போதும். Exercise 5.2, first question, fourth subdivision. Find the equation of the parabola if end points of the lattice rectum are given. So, நம்ம diagram வரைவோமா? First we are drawing x-axis, y-axis. இப்போ lattice rectத்தோட end point கொடுத்துருக்காங்க. ஒரு end point 4, minus 8. அப்போ இந்த 4, minus 8 இங்கேயா தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட்டு 4, 8 இங்கே இருக்கும். ஓகே, ஸோ லேட்டஸ் ரெக்டம் இப்படி இருக்குது. 4, 8, 4, minus 8. நம்ம என்ன படித்தோம் நேற்று கிளாஸில்? லேட்டஸ் ரெக்டம்ன்றது ஃபோக்கஸ் வழியாக போகிற லைன். ஸோ ஃபோக்கஸ் இங்கேயா தான் இருக்கணும். ஓகே, ஸோ லேட்டஸ் ரெக்டம் ஃபோக்கஸ் வழியாக போகிற எண்ட் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல ஃபோக்கஸ் இருந்தால் இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும்? 4, 0. ஏன்னா ஒரே லைனில் இருக்கனால எக்ஸு கோஆர்டினேட்ஸ் சேமாக இருக்கும், அதனால் 4. ஒய் கோஆர்டினேட்ஸ் ஃபோக்கஸ்ன்றது இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட்.
அப்போ 8 - 8 டிவைடட் பை 2 என்ன வரும் 0. ஸோ அதனால தான் 4,0. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்தா நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு தெரியும் அது வந்து A,0 ஃபார்மில் இருக்கா. இது வந்து எப்படி இருக்குன்னா A,0. A,0ன்னா எந்த மாதிரி ஃபோக்கஸ் இது? பேரபோலா ஓப்பனிங் ரைட்வர்ட்ஸ். ஸோ பேரபோலா வந்து ரைட்வர்ட்ஸாக தான் ஓப்பன் ஆகும். இப்படி போகும் அந்த பேரபோலா ரைட்வர்ட்ஸ் இப்படி ஓ. ஸோ இதுதான் நம்மளுடைய வேர்டெக்ஸ். அப்போ வேர்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் 0,0. இப்போ ரொம்ப ஈஸி. டைரெக்டாக நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் எது வேண்டியதான் y² = 4ax. இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணாலே a வேல்யூ தெரிஞ்சிடுது. a வேல்யூ வந்து என்னது a = 4. இது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y² = a4ன்னு போட்டால் 4 × 4 what you will have 16x.